அனுசரணை கேபி என்ஜினியரிங் வட்டுக்கோட்டை வழங்கியிருக்கின்றார். கருத்த காலை சோரிகளை வென்று அந்த காலையும் மொத்த வெள்ளையும் சேர்ந்த கலவன் சோரி அங்கே முன்னிலை வகிக்கின்றது. முதலாவது அஸ்தானா முழங்காவில், இரண்டாவது சக்சித் வட்டக்கட்சி, தனுஷன் வட்டத்திற்கு செந்தில் குமரன் சந்திரத்தை 4 மீண்டும் முதலாவது கஜீவன் நாடா யார் முதலாவது என்பதை போட்டி வேகமாக சுவாரஸ்யமாக நிறுவிக்கொண்டிருக்கின்றது. பண்டை தமிழன் கடாரம் வந்த சோழன் முதல் முயலும் மாமையும் மோட்டம் கேள்விப்பட்டிருப்போம், படித்திருப்போம். கேமச்சந்திரன் சங்குவேலி பெற்றிருக்கும் சுவத்திலக்கம் 1. பிரிவுக்கான குவார்டர் பைனல் 2ஆம் சுற்றுக்கான அதிர்ஷ்டம் பார்க்கப்படும் சுவத்திலக்கம் இப்பொழுது இடம்பெற இருப்பதால் விரைவாக பரிசு அனுசரணை கேபி என்ஜினியரிங் வட்டுக்கோட்டை வழங்கியிருக்கின்றார். கருத்த காலை சோரிகளை வென்று அந்த காலையும் மொத்த வெள்ளையும் சேர்ந்த கலவன் சோரி அங்கே முன்னிலை வகிக்கின்றது. முதலாவது அஸ்தானா முழங்காவில், இரண்டாவது சக்சித் வட்டக்கட்சி, தனுஷன் வட்டத்திற்கு செந்தில் குமரன் சந்திரத்தை 4 மீண்டும் முதலாவது கஜீவன் நாடா யார் முதலாவது என்பதை போட்டி வேகமாக சுவாரஸ்யமாக நிறுவிக்கொண்டிருக்கின்றது. பண்டை தமிழன் கடாரம் வந்த சோழன் முதல் முயலும் மாமையும் மோட்டம் கேள்விப்பட்டிருப்போம், படித்திருப்போம். கேமச்சந்திரன் சங்குவேலி பெற்றிருக்கும் சுவத்திலக்கம் 1. பிரிவுக்கான குவார்டர் பைனல் 2ஆம் சுற்றுக்கான அதிர்ஷ்டம் பார்க்கப்படும் சுவத்திலக்கம் இப்பொழுது இடம்பெற இருப்பதால் விரைவாக காலைகள் ஓடவில்லை, அவைகள் பாய்கின்றன. யாழ் மாவட்ட சவாரி சங்கத்தின் மேற்பார்வையிலும் அனுசரணையிலும் நடைபெற்றுக் கொண்டிருப்பது எல்எஸ் பாய்ஸ் நடாக்கும் மாட்டுவண்டி சவாரி போட்டி. இந்த மாட்டுவண்டி சவாரி போட்டி பாய்வதென்றால் என உங்களுக்கு தெரியும் அல்லவா? அதுக்கு நிகரான பாய்ச்சல் தான் இந்த பாய்ச்சல். பெருமை கொண்டுள்ளோம். தமிழனின் திமிரை நெஞ்சை நிவர்த்திச் செல்வோம். இது தமிழனின் வீரம் சரிந்த விளையாட்டு. அதை நாம் வட்டுக்கோட்டை மண்ணிலே என்றும் தொடர்வோம்.
நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உங்களது கார்களையும் போட்டியில் இணைப்பதாக இருந்தால் காரியாலயம் வந்து விரைவாக உங்களது பெயர்களை பதிவிடுமாறு அன்புடன் வேண்டியிருக்கின்றோம். விரைந்து வாருங்கள். ஏ பிரிவில் காலைத்தோடி சொந்தக்காரர்களே, பி பிரிவில் காலைத்தோடி சொந்தக்காரர்களே, சி பிரிவில் காலை கோடி சொந்தக்காரர்களே, விரைந்து வாருங்கள். உங்களது வேண்டவர்கள் எமக்கு வழங்கி இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடாத்துவதற்கு பல வழிகளிலே அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்பதை நாம் பெருமையுடனும் நன்றிகளுடனும் இங்கே கூறிக்கொண்டு மீண்டும் மீண்டும் தமிழனின் இந்த வீரம் செறிந்த கலாச்சார பெருமைக்கு இந்த நிகழ்வுகள் நமது மண்ணிலே தொடர்ந்தும் நடைபெற வேண்டும் என்று அந்த உறவு அணியையும் உங்களையும் கொண்டிருக்கின்றோம். என்பது பார்த்து விடலாம். சவாரியை தொடர்ந்து பங்கு பெற்ற அடுத்த போட்டிகளில் பங்கு பெற்ற வேண்டிய காலைகளை நீங்கள் எல்லை கோட்டின் உட்புறமாக சவாரி திடலின் ஊடாக நீங்கள் இங்கே கொண்டு வரலாம் என்பதை போட்டியின் ஏற்பாட்டாளர்கள் அறிய தந்துகிறார்கள். சி குரூப் மாடுகளை நீங்கள் சவாரி திடலின் ஊடாக ஓய்ந்து போட்டி ஆரம்பிக்கும் இடத்துக்கு தற்போது கொண்டு வரலாம் என்பதை சவாரி அடுத்து டி பிரிவுக்கான காலை போட்டி 18 கோடி காளைகள் பங்கு பெற்று இருக்கின்றது. எனவே காலை போட்டி முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது அமர்வு முறையே 4 காளைகள் பங்கு பெற்றும் பட்சத்தில் 2 காளைகளும் 3 காளைகள் பங்கு பெற்றும் பட்சத்தில் 1 காலை வீரம் அறிவிப்படி தெளிவாகும் என்பதை அறிவித்துள்ளோம். காலைப்படி முதலாவது அமர்வு, இரண்டாவது அமர்வு, மூன்றாவது அமர்வு முறையே 4 காளைகள் பங்கு பெற்றும் பட்சத்தில் 2 காளைகளும் 5, 6 பிரிவுகளில் பங்கு பெற்றும் பட்சத்தில் 3 காளைகள் பங்கு பெற்றும் பட்சத்தில் 1 காலை வீரம் அளவுப்படி தெளிவாகும் என்பதை அறிவித்துள்ளோம். எனவே பிரிவில் காலைப்படி கொள்ளகம் 1, 2, 3, 4 போட்டியை நடாத்திக் கொண்டிருக்கும் எங்கள் தலப்பாக்கத்தை சிவராஜ் கண்ணா அவர்களும் இளைஞர்களாகிய இன்றைய இளைஞர்களாகிய நவீசன் மற்றும் சிங்கை மைந்தன் கஜநாதன்
தலப்பாக்கட்டி எங்கள் பண்டத்தெருப்பு கேமச்சந்திரன் சங்கவேலி குட்டி கண்டாவலை அருள் அருள் கோண்டாவில் செல்வச்சந்திரன் சங்கவேலி பாய்கின்றது. அங்கே மிகப்பெரிய போட்டி. வாழை சுருட்டி பாயும் அந்த காளைகளை அடக்கி நேர்கோட்டிலே செலுத்தி எல்லை கோட்டை தொடும் அந்த சாரதிக்கு இன்றைக்கு விசேட பரிசுகளை எங்கள் போட்டியின் ஏற்பாட்டாளர்களில் ஒருவரான நவரத்தினங்கள் பார்த்துவிடலாம். 9 கோட்டிலக்கம் என்று அமைக்கப்பட்ட அதிர்ஷ்டம் அண்ணே இந்த இடத்துல பார்ப்போம். எல்லாரும் வாங்க. இருக்கா சுபாஸ்கரன் வட்டுக்கூட வாங்க. அசானா முழங்காவில் தங்கராசா பந்தத்தெருவு ஹேமச்சந்திரன் சங்கவேலி குட்டி அது செல்வச்சந்திரன் பகீரதன் டக்கட்டு வாங்க. புறநிக்காமல் நீங்க அப்படியே போடலாம் தானே. அண்ணன் எடுக்கிறார் வட்டுக்கோட்டை சுபாஸ்கரன் ஆதித்த இலக்கம் புகழ் பூத்த எங்கள் ஆனந்தி தலைவனுக்கு தளபதியாக இருந்த வட்டுக்கோட்டை அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நிகரான தீவிரம் வேகமும் அந்த காடுகளிடம் உள்ளது. நாங்கள் இப்பொழுது நடாத்த இருப்பது 2ஆம் சுற்று ஊனா பிரிவு. முருடத்தில் இருந்து போட்டிகளில் பங்கு பெற்ற இருக்கும் காளைகளை விரைவாக சவாரி திடலில் இன்றைய போட்டிகள் யாவும் 5:30 மணியுடன் நிறுத்தி 5:35 நிமிடத்தில் பரிசளிப்பு விழா வழங்கப்பட வேண்டி இருப்பதால் காலச்சந்தைகளை விரையுங்கள். இ பிரிவுக்கான 2 வாரங்கள் ஆரம்பிச்சாட்டது. நாங்கள் சிவப்பு இலக்கம் வழி ஈழத்தமிழன் இன்றைய 2020 வாழ்ந்து கொண்டிருக்கும் 7ஆம் தலைமுறையும் பின் தொடர்வது மகிழ்வுக்குரியதும் மதிப்புக்குரியதும். அந்த வகையிலே இந்த போட்டியை நடாத்திக் கொண்டிருக்கும் அவர்களுக்கு நாம் ஒன்றும் நன்றி கடன் பட்டவர்களாகவும் ஆட்டுக்களை வழங்குவர்களாகவும் இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் நண்பர்களே. டி பிரிவு காலை சொந்தக்காரர்களின் அரை இறுதி ஆட்டம் ஆரம்பிக்க இருக்கிறது. ஆட்டத்தில் ஆடுவோமா வாருங்கள். டி பிரிவில் காலை சொந்தக்காரர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். ஏற்கனவே ராசன் குட்டி நவக்கிரி இப்பொழுது அதிர்ஷ்டத்தை பரிசோதிக்கிறார். சுவட்டு இலக்கம் ராசன் குட்டி நவக்கிரி என்று ராஜா ஓட்டக்கட்சி வன்னியின் முயலும் பாயலாம். ஆனால் தமிழனின் பட்டகளிலே 2 பாய்ச்சல் நிகரான பாய்ச்சல் இருக்கின்றது. ஒன்று உங்களுக்கு தெரிந்த அந்த பாய்ச்சல், 2வது காளை பாய்ச்சல். இந்த காளை பாய்ச்சலை இங்கே சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் வீரசராசன் காட்ட இருக்கிறார். எழுந்து நின்று ஒற்ற காலிலே கைகளை விட்டு சாரி உடந்தையில் தன்னந்தனியாக புரள மாட்டான். ஆனால் ஓடுவான். அவன் பேர் உமக்கு தெரியாது. கருத்த காளைகளை பாருங்கள். அது கண்டுள்ள காட்சி. விழுந்தாலும் அழுவோம் என்னும் தமிழன் வீரம் போல் அந்த காளைகளும் குறுக்காக தாழ்ந்தாலும் மீண்டும் தலைவன் வழிகட்டி நேராக பாய்கின்றார்கள். எந்த ஒரு தேர்தல் தோல்வியிலும்
ஒரு சவாரி திறமை இருக்கும். ஆனால் ஓட்டுக்கோட்டையில் 3 சவாரி திறக்கும். அந்த விதந்தையை பாருங்கள், காலை பறந்துடும் அந்த வேகத்தை பாருங்கள். இதுதான் பூனாவோட சவாரியின் சிறப்பு. அலைமா கடல் நிலமே, அலைமா கடல் நிலம் வானினுள் பகுதி இறுதிப் போட்டிக்கு அவரது பேர் மூலம் 3 காலைகளை 3 சோடி காலைகளை கொண்டு வந்து சேர்த்து சென்றார் என்பது ஒரு பெருமைக்குரியது. அதே போல 20 வருடங்களுக்கு மேலாக தனது 16 வயது சிங்கப்பூர் சிங்கை மண்ணுக்கு சென்று தன்னை ஒரு தொழில் அதிபராக வளர்ப்பவர் அல்லாமல் மீண்டும் யாழ் மண்ணுக்கு திரும்பி நாம் பாலசாமிக்கு அழைத்திருக்கிறோம். பார்க்கப்பட இருக்கிறதால் பார்க்க வருவார்கள். ராசன்குட்டி நவக்கிரி, அசானா முழங்காவில், ஆலன் மனோஜ் கருணவாய், ஹேமச்சந்திரன் சங்குவேலி பிரிவு அம்சம் பார்க்க ஓடி வாருங்கள். ராசன்குட்டி நவக்கிரி. 3ஆம் பரிசு செந்தில் குமரன் சங்கரத்தை. மூன்றாம் பரிசு செந்தில் குமரன் சங்கரத்தை. எங்கே உங்கள் கர்வாசம்? காருண்யா மட்டுவில் 2ஆம் பரிசு. 2ஆம் பரிசை பெற்றுக் கொள்பவர் காருண்யா மட்டுவில். முதலாம் பரிசான துணிச்சக்கர வண்டியை பெற்றுக் கொள்பவர் சக்தி கண்டாவளை. ஆம், முதலாம் பரிசு சக்தி கண்டாவளை. வன்னி பிரதேசத்தில் இருந்து வந்து தமது கால்களின் வீரத்தை காட்டி முதலாம் பரிசை தட்டி செல்லும் இந்த நண்பர்களை வாழ்த்த வேண்டும். உங்கள் கர்வசம். ஆம், பூனா பிரிவின் பரிசுகளை வழங்கி சென்ற சிவகுமார் அண்ணா அவர்களுக்கு செந்தில் குமரன் சங்கரத்தை 3ஆம் பரிசு. செந்தில் குமரன் சங்கரத்தை 3ஆம் இடம். ஹேமச்சந்திரன் சங்குவேலி 2ஆம் இடம். 2ஆம் இடம் ஹேமச்சந்திரன் சங்குவேலி. டி பிரிவு ஹேமச்சந்திரன் சங்குவேலி அவர்களை அழைத்து நிற்கின்றோம். ஹேமச்சந்திரன் சங்குவேலி 2ஆம் பரிசினை பெற்றுச் செல்கின்றார். ஆம், முதலாம் பரிசு யசிந்தன் மாணிப்பாய். யசிந்தன் மாணிப்பாய். சி பிரிவின் பரிசுகளை வழங்குவதற்காக எமக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைத்த வட்டுக்கோட்டை போலீஸ் உத்தியோகத்தர் சார்பில் குணசேகரம் ஐயா அவர்களை அழைத்து நிற்கின்றோம். ஏனைய மற்ற ஐயா அவர்களையும் அழைத்து நிற்கின்றோம். 4ஆம் பரிசாக சசிகரன் பூநகரி. சி பிரிவின் 4ஆம் பரிசு சசிகரன் பூநகரி. மூன்றாம் பரிசு மோகன்ராஜ் அளவட்டி. 3ஆம் பரிசு மோகன்ராஜ் அளவட்டி. 3ஆம் பரிசு சி பிரிவு மோகன்ராஜ் அளவட்டி. 2ஆம் பரிசு சாநிஜன் வாரணி. சி பிரிவின் 2ஆம் பரிசை பெற்று செல்பவர் சாநிஜன் வாரணி.
மீண்டும் ஒரு முதலாம் பரிசை பெற்றுச் செல்வதற்காக வன்னி மண்ணிலிருந்து அசானா முழங்காவில் வன்னி பெரும் நிலப்பரப்பில் இருந்து தனது வீரமிகு காளையை கொண்டு வந்து சீப்பிரியிலே முதலாம் இடத்தை தட்டிச் செல்லும் அசானா முழங்காவில் என்பவரை கைவட்டி பாராட்டி விடலாம். பரிசுகளை வழங்கிய எங்கள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் அவர்களுக்கு ஆலன் மனோஜ் 4ஆம் இடம், பி பிரிவின் 4ஆம் பரிசினை தட்டிச் செல்கின்றார் கரணவாய் ஆலன் மனோஜ். 3ஆம் பரிசினை தட்டிச் செல்கின்றார் கேமச்சந்திரன் சங்குவேலி. பி பிரிவின் 3ஆம் பரிசை தட்டிச் செல்பவர் கேமச்சந்திரன் சங்குவேலி. கேமச்சந்திரன் சங்குவேலி பி பிரிவின் 3வது பரிசை தட்டிச் செல்லுகிறார். 2ஆம் பரிசை தட்டிச் செல்பவர் அசானா முழங்காவில். 2ஆம் பரிசை தட்டிச் செல்பவர் அசானா முழங்காவில். பி பிரிவு காலை சோடிகளிலே 2ஆம் இடத்தை தட்டிச் செல்பவர் முழங்காவில் அசானா. பி பிரிவிலே 1ஆம் இடத்தை தட்டிச் செல்பவர் ராசன்குட்டி நவக்கிரி. ராசன்குட்டி நவக்கிரி தனது 1ஆம் பரிசை தட்டிச் செல்கின்றார். பரிசுகளை வழங்கிய யாழ் மாவட்டத்தின் சவாரி சங்க இன்றைய தலைவர் பீசன் அண்ணா அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு ஏ பிரிவின் பரிசளிப்பு விழாவுக்காக அழைத்திருப்பது வட்டூரின் மைந்தன் எங்கள் பெரியோன் கிரி அண்ணா அவர்களை. பேபியன் காலம் முதல் இன்று வரை எங்களோடு தோல் நின்று தோல் கொடுக்கும் கிரி அண்ணா அவர்களை அழைத்து நிற்கின்றோம். 4ஆம் இடம் எழில் ராஜ் அளவட்டி. ஏ பிரிவின் 4ஆம் இடம் எழில் ராஜ் அளவட்டி. தங்கராஜா பண்டத்தெரிப்பு 3ஆம் இடத்தை தட்டிச் செல்கிறார். தங்கராஜா பண்டத்தெரிப்பு 3ஆம் இடத்தை தட்டிச் செல்கிறார். தங்கராஜா பண்டத்தெரிப்பு. 2ஆம் பரிசை தட்டிச் செல்பவர் குட்டி கண்டாவளை. கண்டாவளை மண்ணிலிருந்து வந்து குட்டி 2ஆம் பரிசை தட்டிச் செல்கின்றார். ஏ பிரிவின் 1வது பரிசை தட்டிச் செல்பவர் சங்குவேலி செல்வச்சந்திரன். மன்னிக்க வேண்டும், கேமச்சந்திரன் சங்குவேலி. சங்குவேலி 1ஆம் பரிசு. ஏ பிரிவுக்கான பரிசுகளை வழங்கி சென்ற கிரியண்ணா அவர்களுக்கு நன்றிகளை. சாரதிகளுக்கும் சிறந்த பரிசு விருதை வழங்க வேண்டும் என ஒரு முன்மாதிரியை கொண்டு வந்த ஜுவராஜ் அவர்களின் நெருப்படுத்தலில் கோபி அண்ணா அவர்கள் இப்பொழுது அந்த பரிசுகளை வழங்கி இருக்கின்றார். ஊனா பிரிவுக்கான சிறந்த சாரதிக்கான விருது இது, பரிசல்ல விருது. ஊனா பிரிவுக்கான விருது தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளது. பி பிரிவுக்கான சாரதிக்கான அந்த பரிசினை வழங்குவதற்காக சவாரி சங்கத்தின் உப தலைவர் தேவண்ணை அவர்களை அழைத்திருக்கின்றோம். தேவண்ணன் எங்கிருந்தாலும் மண்டபம் நோக்கி அன்புடன் வருமாறு வேண்டியிருக்கிறோம். மான் பாஞ்சான் திடல் பொன்னாலை மண்ணின் வீரம் மிகு சாரதி எங்கள் பிரகாஷ் அவர்களை சிறந்த டி பிரிவுக்கான சாரதி விருதை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். பொன்னாலை மண்ணின் மான் பாய்ந்தான் திடலில் பல சாதனைகளை புரிந்த எங்கள் டி குரூப்பின் சிறந்த சாரதி பிரகாஷ்